நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் தனியே வசித்து வந்த 90 வயது சரஸ்வதி மூதாட்டியை நகைக்காக கொடூரமாக படுகொலை செய்த இளைஞர்கள் 2 பேர் கைது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வந்தவர் மூதாட்டி சரஸ்வதி, வயது 90. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மூதாட்டி சரஸ்வதி தனக்கு சொந்தமான அக்ரஹாரம் பகுதியில் உள்ள வீட்டில் தனியே வசித்து வந்தார். இந்த நிலையில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி நேற்று காலை மூதாட்டி சரஸ்வதி மூக்கு, காது உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் சடலமாக வீட்டில் கிடந்தார். மேலும் மூதாட்டி சரஸ்வதி காதுகள் சேதப்படுத்தப்பட்டு காதில் அணிந்திருந்த தங்கத்தோடு மாயமானது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூதாட்டி சரஸ்வதி சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர்கள் கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி கூலி தொழிலாளிகள் தாமோதரன், கோகுல்ராஜ் ஆகிய இருவரும் மூதாட்டி சரஸ்வதியை நீண்ட நாட்களாக நோட்டம் விட்டு வந்ததும், குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இருவரும் அன்றாட செலவிற்கும், மது குடிப்பதற்கும், மூதாட்டி அணிந்திருக்கும் நகைகளுக்காக அதிகாலை நேரத்தில் அவருடைய வீட்டில் நுழைந்து தூங்கும்போது அவர் காதில் உள்ள தோட்டை பறித்துள்ளனர். மூதாட்டி வலியால் துடித்து கத்தவே மூதாட்டியை முகத்தில், மார்பு பகுதியில் கண்மூடித்தனமாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரிடமிருந்தும் சுமார் 2 கிராம் மூதாட்டி சரஸ்வதியின் தங்கத்தோடு பறிமுதல் செய்யப்பட்டு இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் குமாரபாளையம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் பகுதியில் 6 வழித்தடங்களில் புதிய மினி பஸ்கள் இயக்குவதற்கான பர்மிட்டுகளை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வழங்கினார். பொதுமக்களின் நலன் கருதி அதிக குடும்பங்களை கொண்ட கிராமங்கள், குக்கிராமங்கள், குடியிருப்புகளில் உள்ள மக்களுக்கு எந்த பாதையும் இணைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பொருளாதார மற்றும் ஒழுங்கான ஒருங்கிணைந்த சாலை போக்குவரத்து சேவையை வழங்குவதற்காக மினி பஸ்கள் புதிய விரிவான திட்டத்தினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் மினி பஸ்களை இயக்க 45 புதிய வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. புதிய வழித்தடத்தில் மினி பஸ்கள் இயக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. முதற்கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 5 பேருக்கு மினி பேருந்துகள் இயக்குவதற்கான பர்மிட் வழங்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக 10 மினி பேருந்து வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அவ்வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்குவதற்கு புதிய பர்மிட் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. அதனை அடுத்து நாமக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலகம், பரமத்தி வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 6 வழித்தடங்களுக்கு விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு புதிய பர்மிட் பெறுவதற்கான உத்தரவுகளை மினி பேருந்து உரிமையாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வழங்கியுள்ளார். மோகனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அதிக அளவில் எத்தினால் தயாரிக்க ஆலையை மேம்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார். மோகனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள எரிசாராய ஆலையை மேம்படுத்த நிதி ஒதுக்கி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோகனூர் வட்டத்தில் அமைந்துள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை சுமார் 4 லட்சம் அரவை திறன் கொண்ட மிகப்பெரிய சர்க்கரை ஆலை. ஆனால் தற்போது கரும்பு உற்பத்தி குறைந்ததன் காரணமாக 1 லட்சத்திற்கு 1.5 லட்சம் டன் கரும்பு மட்டுமே அரவை செய்யப்படுகிறது. எனவே நாமக்கல் மாவட்டத்திலே அதிக அளவிலே மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் பயிரிடுவதால் மரவள்ளிக்கிழங்கு மற்றும் அரிசியிலிருந்து எத்தனால் தயாரிக்க சர்க்கரை ஆலையை மேம்படுத்தினால் சர்க்கரை ஆலையை லாபகரமாக இயங்கும். அதே நேரத்திலே அந்த பகுதியிலே அதிக அளவிலே மரவள்ளிக்கிழங்கு பயிரிடுகின்ற விவசாய பெருமக்களும் பயனடைவார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரவை ஆலையை மேம்படுத்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது எத்தனால் உற்பத்தி ஆலையினை மேம்படுத்துவதற்காக சுமார் 6,67,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணியினை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த பணி நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போது மரவள்ளிக்கிழங்கு, அரிசி இவற்றிலிருந்து எத்தனால் தயாரிப்பதற்கு தனியாக இயந்திரத்தை அமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே இந்த சூழ்நிலையில்
கரும்பிலிருந்து வெளியாகிற கழிவு பாகிலிருந்து தான் எத்தனால் தயாரிக்க இந்த ஆலையிலே வாய்ப்பு இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தற்போது கழிவுப்பாகிலிருந்து எரிசாராயம் RS தயாரிக்கும் அலகு மற்றும் RSலிருந்து எத்தனால் தயாரிக்கும் அலகு ஆகியவை இயங்கி வருகிறது. இதனை மேலும் மேம்படுத்தி கரும்பு சாறிலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்கும் அலகினை ஏற்படுத்தினால் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை கூடுதல் வருவாய் அளிக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது நஷ்டத்தில் இயங்கி வரும் ஆலையை லாபத்தில் கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும். மேலும் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் தமிழ்நாட்டிலேயே எத்தனால் தயாரிக்கக்கூடிய அலகு அமைந்துள்ள ஒரே சர்க்கரை ஆலை மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதனை மேம்படுத்தி கரும்பிலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்கின்ற வகையிலே அதனை மாற்றியமைக்க ஆவணம் செய்வார்களா என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மோகனூர் அருகே மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா தீர்த்தாம்பாளையத்தில் மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த 10 கம்பு நட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் காவிரி ஆற்றுக்கு சென்று பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தம் எடுத்து வந்து கோவில் முன் நடப்பட்டுள்ள கம்பத்தில் ஊற்றி வழிபாடு செய்தனர். மணப்பள்ளி காவிரி ஆற்றுக்கு சென்ற ஏராளமான ஆண் பெண் பக்தர்கள் புனித நீராடி ஊர்வலமாக கோவிலை அடைந்து கோவிலுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீமிதி விழாவினை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பங்கேற்கும் அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி வரும் 21ஆம் தேதி திருச்செங்கோட்டில் துவங்க உள்ளது என தமிழக பாராவளி அசோசியேஷன் தலைவர் ராஜன் நாமக்கல்லில் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் தமிழக பாராவளி அசோசியேஷன் தலைவர் ராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பங்கேற்கும் அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி வரும் 21ஆம் தேதி திருச்செங்கோட்டில் துவங்க உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் பாராவளி அசோசியேஷன் சார்பில் மார்ச் மாதம் 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 நாட்கள் திருச்செங்கோட்டில் உள்ள KSR கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பங்குபெறும் அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரகண்ட், ஆந்திரா, பீகார், சிக்கிம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அணியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இன்று செய்கிறது தமிழ்நாடு பேராவளி அசோசியேஷன் மூலமாக இந்த போட்டிக்கு அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். மொத்தமாக இந்த போட்டிக்கு இந்தியா முழுவதும் இருந்து 16 மாநிலங்களிலிருந்து 400 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். ஆண்கள் மற்றும் பெண்கள், முழுக்க மாற்றுத்திறனாளிகள். அதாவது மாற்றுத்திறனாளினா அதிகமாக உடல் ஊனமுற்றவங்க, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறவங்க தான் இதில் இருக்கிறாங்க. கம்மியாக இருக்கிறவங்க எடுக்க மாட்டோம் கிளாசிஃபிகேஷனில். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனில் வச்சு தான் அவங்க தகுதியானவங்களா இல்லையான்னு முடிவு பண்ணி அந்த மேட்ச்சில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த போட்டி முழுவதும் 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருவோம். அந்த கிளாசிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் 21 முறைப்படி மேட்ச் ஆரம்பிக்கும். 23 மாலை 4 மணிக்கு நிறைவு விழாவோடு நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மாதேஸ்வரன் என்ற நபர் தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆவத்திப்பாளையம் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் வசித்து வரும் மாதேஸ்வரன் என்பவர் கடந்த சில வருடங்களாக தீபாவளி சீட்டு, ஏலச்சீட்டு உள்ளிட்டவைகளை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சீட்டில் இந்த பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் கடந்த வருடம் மாதேஸ்வரனிடம் தீபாவளி சீட்டு, பண்டிகை சீட்டு உள்ளிட்டவைகளில் சேர்ந்து உரிய முறையில் பணம் செலுத்தி வந்தனர். மேலும் வாரம் மற்றும் மாத தவணை செலுத்தியதற்காக சீட்டு கம்பெனி பெயரில் தவணை புத்தகம் அச்சிடப்பட்டு அதில் கட்டப்பட்ட தவணை தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சீட்டு முடிந்து 4 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் மாதேஸ்வரன் தவணை மூலம் பணம் கட்டியவர்களுக்கு முதிர்வு தொகையுடன் கூடிய சீட்டு பணத்தை திருப்பித் தரவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மாதேஸ்வரனிடம் கேட்டும் முறையான பதில் தராமல் இருந்துள்ளார்.
இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகையில், கடந்த வருடம் மாதேஸ்வரன் என்பவரிடம் தீபாவளி சீட்டு பணம் வாரந்தோறும் 200 முதல் 500 வரை கட்டி வந்தோம். ஆனால் சென்ற வருடம் 150 பேர் வரை செலுத்திய பணத்தை முறையாக வழங்காமல் சீட்டு போட்ட எங்களையே மிரட்டி வருகிறார். கடந்த 4 மாதங்களாக போராடி வருகிறோம் என்றும் கூறினர். வணக்கம், நாமக்கல்ல இருந்து அவுத்திப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. நாங்கள் இந்த மாதிரி பலகார சீட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் போட்டோம். அவரை ரொம்ப வருஷமா எங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் தான் சரி நடத்துறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 40, 50 பேர் இருக்கோம் பலகார சீட்டு போட்டது. ஒவ்வொரு ஆளுக்குமே 2 சீட்டு 3 சீட்டு போட்டோம். கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் பக்கம் வருது. ஆனால் ஒருத்தர் பக்கம் கொடுத்து ஏமாந்துட்டோம். உங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் பாதி பணம் தரோம், மீதி பணம் வந்து அவங்க கொடுத்தோன்னே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மாசமா இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. கேட்குறப்பெல்லாம் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சமயமா அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி போய் கேட்குறப்பெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன போய் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருடைய கேரக்டரே மாறுற மாதிரி பேசுறாரு. இதுக்கு மேலே வந்து அவருடைய பணம் நாங்கள் போட்ட பணம் வராது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு வந்தோம். அவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ் போக சொல்லியிருக்காங்க. இதில் பொதுமக்களிடம் மொத்தம் 40 லட்சத்திற்கும் மேலாக ஏமாற்றியுள்ளார். அனைவரும் கூலி தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இதுகுறித்து மாதேஸ்வரன் குடும்பத்தினரிடம் கேட்கையில், வசூல் செய்த பணத்தை தான் வேறொருவரிடம் தந்ததாகவும் அவர் ஏமாற்றிவிட்டதாகவும் கூறி எங்களுக்கு பணம் தர மறுக்கிறார். எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சீட்டில் வந்து 30-40 பேர் பக்கமாக சீட்டு போட்டிருக்கோம். ஆனால் எங்கள் யாருக்குமே வந்து அவர் இது வரைக்கும் வந்து பணம் கொடுக்குறேன், நான் இப்போ கொடுக்கல அப்போ கொடுக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இது வரைக்கும் எந்த பணமும் எங்களுக்கு கொடுக்கல. 5000 ரூபா கொடுக்குறேன், ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்போவும் வந்து இது வரைக்கும் நான் கொஞ்சமாக கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன், அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த பணமும் எங்களுக்கு வரல. இது வரைக்கும் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் ரொம்ப இது இருக்கா. அவருக்கு சொத்துக்களும் நிறைய இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாமே கூலி தொழில் செஞ்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சீட்டு வந்துச்சுன்னா நாங்கள் தீபாவளி செலவு பார்க்கலாம் பிடிக்கலான்ட்டு தான் நாங்கள் பண்ணோம். 4 மாசமா நாங்களும் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அதனால தான் இப்போ பள்ளிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தோம்.